எல்லோருக்கும் காலை வணக்கம். மார்கழி மாதத்தின் முதல் நாள் பாவை விரதம் அல்லது பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. திருமணமாகாத பெண்கள், நல்ல கணவன் அமையணும்னு நினைக்கிற பெண்கள் இந்த விரதத்தை இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடாமல் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை தவிர்த்துட்டு அதிகாலையில் எழுந்து நீராடி வண்ண கோலங்கள் இட்டு விளக்கு ஏற்றி கண்ணபிரானை நினைக்கிறது வழக்கம். இந்த விரதம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கேன். எனக்கும் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த விரதத்தோட பலனாக எனக்கு நல்ல கணவன் கிடைச்சாங்க. இன்றைக்கி 2 பிள்ளைகளோட நானும் சந்தோஷமாக இருக்கேன். இந்த விரதத்தோட பலன் அதி அற்புத பலன்களை தரும். உங்களால் முடியும்னா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். காலையில் 3 மணிக்கு எழுந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு வாசல் கழுவி கோலம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்க போது என்னோடய பொண்ணும் எழுந்துட்டாங்க. இன்றைக்கி சீக்கிரமாகவே அவங்களும் எழுந்துட்டாங்க. பொதுவாகவே என்னோடய பூஜை வேலைகள்லாம் அவங்களும் ஈடுபடுவாங்க. நான் இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த விளக்குகளை வாங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கு முன்புறம் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக அடிச்சுட்டே இருக்கும். ஸோ விளக்கு எங்களால் வைக்க முடியாது. விளக்கு அலைஞ்சிட்டே இருக்கும். அதனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விளக்கு வாங்கி அதுக்கு மஞ்சள் நிற பெயிண்ட்டு அடித்து வச்சுருந்தேன். அதே போல் வாசலோட அதாவது ஜன்னலோட முற்றத்துலேயும் எனக்கு விளக்கு ஏற்றுவேன். கார்த்திகை மாதம் ஃபுல்லாக பகலில் வச்சுட்டு இருந்தோம். ஈவினிங் அதாவது மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் நம்ம விளக்கு வைக்கிறது வழக்கம். நம்மளோட முன்னோர்கள் தொன்று தொட்டு பண்ணிகிட்ருக்க ஒரு வழக்கம். இதையும் என்னோடய பொண்ணு நானும் கூட சேர்ந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய கையை பிடிச்சிக்கிட்டு அவளுமே விளக்கு ஏற்றினா. பொதுவாகவே பூஜை வேலைகள்லேயோ எல்லா வேலைகளையும் குழந்தைகளை ஈடுபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களும் நம்மளை பார்த்து எல்லா வேலைகளையும் அவங்களும் கற்றுப்பாங்க. அப்புறம் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு பூஜை ரூமுக்கு சாம்பிராணி தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நேந்திரம் பழம் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு பெருமாள் கோவிலுக்கு நானும் என்னோடய கணவர் என்னோடய பெண் குழந்தை பையன் தூங்கிட்டு இருந்தான். நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு தரிசனமும் பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லா வீடியோஸும் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டே இருங்க.